வாங்க சார், சாப்பிடலாம். என்ன திடீர்னு? எனக்கு வேண்டாம். ஏன் ஏன் கையால சாப்பிடக்கூடாதா? எதுக்காக சாப்பிடணும்? அது எனக்கு அவமானம். மான அவமானம் பார்க்க நீங்க மானும் இல்ல, நான் அவமானமும் இல்ல. உன் பொண்டாட்டி பிரசாத். அது இப்பதான் தெரியுதா? இப்ப இல்ல, சின்ன வயசுல திருட்டுத்தனமா என் கழுத்துல தாலி கட்டினியே, அப்பவே தெரியும். வாடா. வந்து சாப்பிடுறா. வா, உட்காரு. இரு. ம். போதும். உனக்கு பிடிச்ச இட்லி. இந்த இட்லிய நான் மாவால செய்யல, பூவால செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு சொல்றேன். பிரசாத், உன்னோட விருப்பு வெறுப்பு எல்லாமே இது என் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது. பூ மாதிரி இட்லி, வட்டமா மெலிசான தோசை, அதுல நெய் ஊத்தணும். திடீர்னு தோணுனா உனக்கு ரவா தோசை. ம். இதெல்லாம் நான் தெரியாமல இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு உங்ககிட்ட மாற்றம்? மாறினது நீயா நானாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. வச்ச இட்லி நல்லா இருக்கா இல்லையா அத பத்தி மட்டும் பேசு. என்ன சொல்றது? செஞ்சவ கைக்கு காப்பு போடலாம். ஆனா காப்பு இல்லாதவன் காப்பு போட முடியுமா? காப்பு போட்டா அது காப்பாவும் இருக்காது. நீ காப்பும் போட வேண்டாம், எனக்கு சோப்பும் போட வேண்டாம். சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்பு. சாயந்தரம் ஆபீஸ்ல வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. முடிஞ்சா பாக்குறேன். முடியலனா நீ பார்க்கவே முடியாதே. கண்ணை நோண்டிடுவேனா? கொலகாரிக்கு வாழ்க்கப்பட்டா இப்படிதான். ஆமா, அப்படித்தானே. இப்பதான் தெரியுமா? முட்டையை உடைச்சு மூஞ்சில வீசினே, அப்ப தெரியாதா? தென்னை மட்டையால தலையில அடிச்சனே, அப்ப தெரியாதா? மறந்துட்டியா? வயசாயிடுச்சுல. வந்து கூப்பிட்டுட்டு போ. நீ வரல, நீ வீட்டுக்கு வந்தாலும் நான் கூப்பிட மாட்டேன். சரி, பாப்போம். வர ட்ரை பண்றேன். அநேகமா வந்துரும் நினைக்கிறேன். டேய், நீ வராம எங்கடா போவ? நீ ஏன் பிரசாத்டா.
வரேன்டி. கிளம்பட்டுமா? டேய், கிளம்பட்டு மாடின்னு கேளேண்டா. சரி, கிளம்பட்டுமாடி? கிளம்புடா. போடா, நேரம் ஆயிடுச்சுல. ஈவினிங் வந்துரு. சரிடி. என்ன கவிதா, இப்பதான் சாப்பிட்டியா? புருஷன் சாப்பிடறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி சாப்பிடலாமா? என்னது, புருஷனா? ஆமா, ஏன் புருஷன் பிரசாத் இப்பதான் சாப்பிட்டு கிளம்பினாரு. பார்த்தேன், வெளியில பார்த்துட்டு தான் வந்தேன். ஆமா, நீ என்ன எப்படி மாறிட்ட? நான் மாறலடா, அப்பாதான் மாத்தி விட்டுட்டார். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அது தெரியுமா உனக்கு? தெரியாது கவிதா. தெரிஞ்சுக்கூடா. வாழ்க்கைங்கிறது வரலாறுகளின் போதனை, வாழ்ந்தவர்களின் சாதனை. மாற்றம் என்பது மானிட தத்துவம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நீ மாறினதுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றமா? இந்த மாற்றம் தோற்றப்பிழை இல்ல, தோன்றும் உண்மை. சரிடா, நீ சாப்பிடுறியா? உன் கையாலையா? டேய், என் புருஷனே சாப்பிட்டுட்டாரு, நீ சாப்பிட மாட்டியா? வேண்டாமா, விஷம் வச்சாலும் வச்சிருவ. நிறைய பேசுறான்னு. அருண், உன் தங்கச்சிக்கு விஷம் வார்த்தையில தான், சாப்பாட்டுல இல்ல. சாப்பிடுறியா வேண்டாமா? நான் சாப்பிட்டேன்பா, எனக்கு வேண்டாம். நீயே சமையல் பண்ணி சாப்பிட்டிருப்ப, அதுதான் விஷயம். சிவபெருமான் தொண்டையில இருந்த மாதிரி அது உனக்குள்ள நிக்காது, உன் உடம்ப உறிஞ்சிடும். என் கைப்பக்குவம் உனக்கு புரியலடா. கொடுத்து வைக்காத உனக்கு கொடுத்ததும் புரியாது, கொடுத்ததும் தெரியாது. சரி வா, நீ என்ன கொடுத்து வச்சிருக்கேன்னு பேசுவோமா? வா. சரி. அம்மா சாப்பிடுங்க. அம்மா, என்னம்மா? உன் கையால சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமா போயிடல. ஓடி போனவளாவே இருக்கட்டும், அந்த உறவு அப்படியே இருக்கட்டும். நீ என் மகளே இல்ல.
எப்படிம்மா எப்படிம்மா நான் உன் மகளே இல்லாம போயிடுவேன்? எப்படிம்மா? எப்படி இப்படி பேச உனக்கு மனசு வந்துச்சு? நான் எப்படி உங்க மகை இல்லாம போயிடுவேன்? வயிறுமா, வயிறு. இந்த வயிறு தானமா என்ன சுமந்தது? உன் கர்ப்பப்பைக்குள்ள தானமா நான் படுத்து கிடந்தேன். சுமந்தியேம்மா, சுமந்திருக்கேம்மா. அப்படி சுமந்தவ இப்ப எப்படி என்ன மகை இல்லைன்னு சொல்ற? சுமந்தேன்டி. இந்த வயிற்றுல தான் உன்னை சுமந்தேன். சுமந்த வயிறு உன்னோட நடத்தையால இப்ப பத்திக்கிட்டு எரியுது. அப்போ என்ன நடத்த கெட்டவன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல, நடந்ததெல்லாம் கெட்டதுன்னு சொல்றேன். அம்மா, எப்படிம்மா எப்படிம்மா இந்த வார்த்தை உன்னால பேச முடியுது? பேச வேண்டி உன்னை பார்த்து நான் பேசலாம், தப்பு கிடையாது. ஓடினியே, விட்டுட்டு ஓடினியே. நல்லா வாழறியா? இல்ல நல்லா வாழ்ந்தியா? எதுவும் இல்ல இல்ல. அம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். மனசோட ஓட்டத்தை வாழ்க்கையோட ஓட்டம்னு நினைச்சிட்டேன். அதனாலதான் ஓடி போனேன். ஓடி போனவளுக்கு இப்ப கால் ஊனம் இல்லம்மா, மனசு ஊனம்மா. இப்ப இதெல்லாம் நல்லா பேசுற. ஆனா முதல்ல அப்படி இல்லையே. உன்னை எப்படி நான் நம்புறது? என்னம்மா, என் வார்த்தையை நம்பவே மாட்டியா? நான் என்னம்மா செய்யணும்? நான் என்ன செய்யணும்னு சொல்லு. ஒண்ணு உன் கூட இருக்கணும், இல்ல அவர் கூட தான் இருக்கணும். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? வேற வழி? சாப்பிடுற தட்டை தூக்கி போட்டுட்டியம்மா, அது என் மூஞ்சில போட்டிருக்கலாம்ல. ஏமா, நீ சோறுட்டி வளர்ந்தவதானமா நானு. இப்ப நான் சோறு கொண்டு வந்து கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா? முடியாதுடி, என்னால முடியாது. அப்ப நான் என்னதாம்மா பண்றது? போயிடவா? இங்கிருந்து போயிடவா? போ. ஏம்மா, ஏன் ஏன் இப்படி பேசுற? சொந்த பொண்ணையே தூக்கி போடுறியம்மா. அதுக்கு நீ அப்பவே என்ன குப்பை தொட்டியில தூக்கி போட்டிருக்கலாம்ல. போட்டிருக்கலாம், நல்லா வளருவேன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சபடி நல்லா வளரலையே. நம்பிக்கை இல்லைல்ல? இவ்வளவு பேசி உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? அம்மா, அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? செத்து போயிடும். எதையாவது பண்ணு, என்னையும் கேக்குற? நான் உன்னை எதுவுமே கேட்கலையே. போயிடுறேம்மா, செத்து போயிடுறேன்.
நான் செத்து போயிடுறேன்னு சொன்னது என் கழுத்துல தூக்க மாட்டியோ, மருந்து சாப்பிட்டோ, விஷத்தை சாப்பிட்டோ செத்து போறது இல்ல, வாழ்ந்து செத்து போறேன். செத்து போறேம்மா, வாழ்ந்து செத்து போறேன். மாமா, என்னடா? மாமா, செவத்துல முட்டிக்கலான்னு போனா சவரா நீங்க வந்து நிக்கிறீங்க மாமா. வேண்டாம் மாமா, இந்த வீடு வேண்டாம். என்ன புரிஞ்சுக்க அம்மாவால முடியல. கோவத்தோட தணல் அவங்களுக்கு இன்னும் குறையவே இல்லை. என் வாழ்க்கையோட அனல் அவங்களுக்குள்ள தகிக்கவே இல்லை மாமா. ரத்தம் மாமா, நெஞ்சு கூட்டுக்குள்ள ரத்தம் கசியுது மாமா. காத்து சுழலுது மாமா. அழாதம்மா. வெற்றிடத்தை காத்து நிரப்பும் மாமா. ஆனா நெஞ்சு கூட்டோட வெற்றிடத்தை வந்துடுறேன் மாமா. நான் உங்க கூட வந்துடுறேன். கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கேன் மாமா. என்ன நானே ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் மாமா. நண்பனா, தோழனா, கணவனான்னு. வாடா, அது உன் வீடு. கோகிலா, என்னம்மா ஏன் இப்படி பண்ற? சக்கரத்தை கால்ல கட்டி சின்ன வயசுல ஓட விடலாம். ஆனா சக்கரத்தை கால்ல கட்டி பெரிய வயசுல ஓடக்கூடாதுன்னு. பொண்ணு பொண்ணா இருக்கணும்னு, மண்ணா இருக்க கூடாதுன்னு. அந்த மண்ணை வச்சு பானைய செய்ய முடியாது, வாழ்க்கையும் நெய்ய முடியாதுன்னு. தறி கெட்டு போனவளை வச்சு தறி நெய்ய முடியுமா அண்ண? விட்டுருமா, விட்டுரு. நான் கூட்டிட்டு போறேன் என் மருமகளை. நீ வாடா, வா. மூடப்பட்ட வாசல் கதவுகளை தட்டி திறக்க கூடாது. வா வா வா. மேனகா, மேனகா, மேனகா.